வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகள் மேல் இன்றைய தினம் தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழையோட தொடக்க காலமே மிக தீவிரமான மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. எந்தெந்த இடங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது, ஏன் அந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான அடிப்படை காரணமே காற்றுடைய போக்கில் இருக்கக்கூடிய மாற்றம் தான். அதோடைய திசை என்பது வடகிழக்கு திசையிலிருந்து வருவதனால தான் இதை நம்ம வடகிழக்கு பருவமழை என்று நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு உள்ள வரக்கூடிய அந்த காற்றுடைய போக்கு என்பது வடகிழக்கு திசையில் வருகிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து நமக்கு இதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவமழைனால தென்மேற்கு திசையிலிருந்து வந்த காற்று இப்போது வடகிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர தொடங்கியிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென்னிந்திய பகுதியில் முழுவதுமே இந்த வடகிழக்கு பருவமழை, அதாவது வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வரக்கூடிய சாதகமான சூழலும் அந்த காற்றுடைய திசையிலும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதனால வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக சொல்கிறாங்க. இதை விட முக்கியமான இன்னொரு காரணமும் பூர்த்தியான மட்டும்தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதா வானிலை ஆய்வும் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு வானிலை ஆய்வு மையத்தின் கீழ் இருக்கக்கூடிய தென்னிந்திய பகுதிகளில், தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையத்தின் கீழ் இருக்கக்கூடிய மலைமானிகளில் குறைந்தபட்சமாக 50% இடத்திற்கு மேலான இடங்களில் 2.5 மில்லிமீட்டர் என்ற அளவில் மழைப்பதிவு இருந்தால் அது வடகிழக்கு பருவமழை இந்த காற்று திசையினுடைய இருந்ததுக்கு பிறகாக 2.5 மில்லிமீட்டருக்கு என்ற அளவில் அந்த மழைப்பதிவு இருந்தால் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழை பெய்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்திருக்கக்கூடிய மழையினுடைய விவரங்களை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த விவரங்கள் என்பது 16/10/2025க்கான இந்த மழை விவரங்கள். இன்றைய தினம் பதிவாகக்கூடிய அந்த மழை விவரங்கள்லாம் பார்த்தா முழுவதுமே நமக்கு பெரும்பான்மையான பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு இருந்திருக்கு. அதுவும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடியில் நமக்கு மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா, நமக்கு கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 15 சென்டிமீட்டர் அளவில் மிகக்கனமழை பதிவாகி இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக திருச்செந்தூரில் 13 சென்டிமீட்டர் அளவில் மிகக்கனமழை பதிவாகி இருக்கிறது. இந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்ததன் காரணமாக தண்ணீர் எந்த அளவுக்கு தேங்கியிருந்தது என்பதை நாம் பார்த்திருந்தோம். எந்த அளவு இருக்கக்கூடிய சூழலில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரத்தன்மை இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னதாக நமக்கு இந்த காற்றுடைய திசையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு பிறகாக இப்போ மழையினுடைய தீவிரத்தன்மை தென் மாவட்டங்கள் மீது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா, தென் மாவட்டங்களில் இன்றைய தினம் நமக்கு 7 மாவட்டங்கள் மீது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த 7 மாவட்டங்களில் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த 7 மாவட்டங்கள் மீது ஏன் அப்படிங்கிற விவரங்களை பின்னால் தெரிவிக்கக்கூடிய ஒரு காணொலியை பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த 7 மாவட்டங்கள்லையும் மிக கனமழை என்று சொல்லும் பொழுது ஓரிரு இடங்களில் 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் 20 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் மழை பெய்தால் அது மிக கனமழை என்று வானிலை ஆய்வு தெரிவிக்கிறாங்க. மற்ற இடங்களில் நம்ம ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 6 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் 12 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் மழைப்பொழிவு இருக்கும் என்பதனால கனமழைக்கான எச்சரிக்கை என்று வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் மட்டும்தான் இந்த மழைக்கான வாய்ப்பு என்றால், நாளை தினம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, நாளை தினம் தென் மாவட்டங்களில் விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும், மற்ற தென் மாவட்டங்கள் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு ஆகிய இந்த மாவட்டங்களில் நாளைய தினம் 17ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. ஏன் இந்த தென் மாவட்டங்களில் மட்டும் இந்த மழைக்கான வாய்ப்பு, அதுக்கடுத்த நாட்களில் மழை என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு 18ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு மேற்கு மாவட்டங்களில் தான் இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேற்கு மாவட்டங்களில் மட்டும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு பிறகாக மழைக்கான வாய்ப்பு கனமழை என்று இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு.